நாம் ஆர்வமுடன் எதிர்பார்த்தபடி புலியை முரத்தில் அடித்த மரத்தி அக்கா வீரலட்சுமி நேற்றைக்கு பிரஸ் மீட்டை வைத்து விட்டார்கள். ஆனால் முக்கியமான பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது இந்த மூக்கு முன்னோண்டி பிரச்சனை எதற்காக முதலிலே பேசுகிறீர்கள் நம்மளையும் திட்டுவாங்கங்கிறனால அந்த டாபிக்கு அடுத்தது வருவோம். நேற்றைக்கு சன் நியூஸ்ல ஒரு செய்தி வந்தது. துப்பாக்கிச்சூடு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. உயிருக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை ஜீரணித்துக் கொள்ள முடியாது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கொடுத்து வழக்கை முடித்து வைத்தது எப்படி நியாயம்? தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தபோது பணியில் இருந்த அதிகாரிகளின் சொத்து விபரங்கள் குறித்து விசாரணை நடத்தி இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய 3 மாத அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஒரு மாதிரி என்ன வழக்கு, யாரை நோக்கி நீதிமன்றம் இந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு கார்டு ஒன்று சன் நியூஸில் இருந்து வருகிறது. அதை வைத்து ஒரு கேங் வாகா சிக்கிச்சுரா, இது போதுமே, இதை வைத்து நாங்கள் பல வேலைகள் செய்வோமேங்கிற மாதிரி யார் இந்த அதிகாரிகளை காப்பாற்றுவார்கள், ஆனியன் ரோஸ்ட் கும்பல் பேசுமா அப்படின்னு என்னை போலவே ஒரு அனானிமஸ் நபர் ஒருவர் கேள்வி எழுத்தியிருந்தார். அன்பர் மே17 இயக்கத்தின் ஆதரவாளர். அதனால அவர் டீசெண்டா தான் கேள்விதான் கேட்டிருக்கார். ஒரு அரைச்சீற்றத்தோட கேட்டிருந்தாலும் கேள்விதான் கேட்டிருக்கார். அதனால பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக மாறிவிடுகிறது. என்னன்னா, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய எந்த நாளிதழிலும் நேற்றைக்கு ஹைகோர்ட்டுடைய டிவிஷன் பெஞ்ச் SS சுந்தர் மற்றும் N செந்தில்குமார் ஆகிய நீதிபதிகள் அடங்கிய இந்த டிவிஷன் பெஞ்சுடைய கருத்துக்கள் எதுலையுமே செய்தியா வரல. நியூஸ் கார்டுல மட்டுமே சன் நியூஸ்ல மட்டும்தான் ஒரே கார்டு, அதுலயும் யாரை நோக்கி கேள்வி எந்த விவரமுமே இல்லை. ஹிந்து ஆங்கில நாளிதழ் மட்டும் இத கவர் பண்ணியிருக்கு. ஏன் எந்த செய்திகள்லையுமே வரலைங்கிறதுக்கான விவரம் அந்த செய்தியை படிச்சாலே தெரியுது. முழுக்க முழுக்க சிபிஐயை கழுவி ஊற்றி இருக்கிறார்கள் நீதிபதிகள். 13 பேர் துள்ள துடிக்க கொல்லப்பட்ட ஒரு வழக்கில் ஒரே ஒரு இன்ஸ்பெக்டரை மட்டும் குற்றஞ்சாட்டி சார்ஜ் ஷீட் போட்டிருக்கும் சிபிஐக்கு அதை விசாரிப்பதற்கான வக்கு வகை, அதற்கான அமைப்பெல்லாம் அவர்களிடம் இருந்தாலும் அது சுதந்திரமாக செயல்படவில்லை என்ற முடிவுக்கு தான் இதை பார்க்கும்போது வர முடிகிறது. சார்ஜ் ஷீட்டை பார்க்கும்போது அந்த முடிவுக்கு தான் வர முடிகிறது. இது நீதிபதியுடைய கருத்து. Serious lapses and total non-application of mind apart from being ignorant of admitted facts, important events and the findings recorded by அருணா ஜெகதீசன் கமிஷன். முழுக்க முழுக்க அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய எந்த விவரத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் வேண்டுமென்றே இக்னோரண்டாக இருந்திருக்கிறார்கள். அனுமதிக்கப்பட்ட ஃபேக்ட கூட, இதில் முக்கியமான நிகழ்வுகளை கூட தவிர்த்து விட்டு இந்த சார்ஜ் ஷீட் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 13 பேர் கொல்லப்பட்டதை மிக சாதாரணமாக கேஷுவலா அணுகி இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த அமர்வு மிகவும் வலியுடன் பதிவு செய்கிறது அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது. இதையெல்லாம் செய்தது சில பேருடைய விருப்பங்களுக்காக. பெரும்பாலானவர்கள் முதுகிலே புல்லட் காயம் பெற்றிருக்கிறார்கள். ஆக இவர்கள் யாருமே ஆயுதம் இல்லாதவர்கள், 100 நாட்கள் அமைதியாக போராடியவர்கள். இத்தனை போராட்டத்தை கலைந்து ஓடியவர்களை முதுகில் சுட்டிருக்கிறீர்கள் என்றால் அவர்களை டார்கெட் வைத்து சுட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது இதன் வழி தெரிய வருகிறது. 100 நாள் அமைதி போராட்டம் எப்படி ஒரே நாளில் கலவரமாக மாறும்? விசாரணை ஆணையம், அருணா ஜெகதீசன் ஆணையமாகட்டும், மனித உரிமைகள் கமிஷன், ஹென்றி திவேன் ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருப்பார் போது இதில் இருக்கக்கூடிய எந்த தரவுகளையுமே சிபிஐ கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. சிபிஐ பல்வேறு விஷயங்களை வேண்டுமென்றே தவிர்த்திருக்கிறது. சிபிஐ அறிக்கையில் உண்மையும் இல்லை, அந்த அமைப்பு சுதந்திரமாகவும் செயல்படவில்லை என்கிற முடிவுக்கு நாங்கள் வருவதற்கு இதில் வாய்ப்பு இருக்கிறது. சில அதிகாரிகள் இதில் உள்நோக்கத்துடன் செயல்பட்டிருந்தால் அவர்களது சொத்து விவரங்களை, அவரது குடும்பத்தினரின் சொத்து விவரங்களை சேகரிக்க வேண்டும். இதுதான் மாநிலத்துடைய டிவிஎஸ்சிக்கு கோர்ட்டு சொல்லக்கூடிய கருத்து, இந்த கடைசி கருத்து. இதையெல்லாம் அதிகாரிகள் தான் செய்கிறார்கள் என்று சிபிஐ கருதுதுன்னு வச்சுக்கிட்டா, அப்ப அந்த அதிகாரிகள் ஸ்டெர்லைட் நிர்வாகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டத்தில் இந்த அதிகாரிகளுக்கு அப்படி என்ன கடுப்பு வருது? அப்ப அவர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் என்ன தொடர்பு? அப்ப அவர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினுடைய சொத்து விவரங்களை சிபிஐ இல்ல, மாநில டிவிஎஸ்சி நீங்க கலெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது கோர்ட்டுடைய சொல். இதற்கு டிவிஎஸ்சிக்கு உத்தரவையும் கால அவகாசத்தையும் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு இதயமற்ற படுகொலை தமிழ்நாட்டு வரலாற்றில் இனி நடக்கக்கூடாது. அதற்கான வேலைகளை நாங்கள் செய்வோம்.
பார்ப்போம். நான் வந்து ரொம்ப சுருக்கமா தமிழாக்கத்தை மட்டும் சொல்றேன். ஒரு அரை பக்கத்துக்கு நாளிதழ்ல நேற்றைக்கு கோர்ட்ல அந்த டிவிஷன் என்னென்ன சொல்லி இருக்குது, விப்ளாஷ்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சவுக்கடி தான் விழுந்திருக்குது கோர்ட்ல. சிபிஐக்கும் சரி விசாரணை அமைப்புகளுக்கு சவுக்கடி தான் விழுந்திருக்கு. இதுல திமுகவுக்கோ இன்னைக்கு இருக்கக்கூடிய போலீஸுக்கோ தமிழ்நாடு அரசுக்கோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்ப ஏன் எந்த செய்தித்தாளிலுமே இந்த செய்தி இன்றைக்கு கவர் செய்யப்படவில்லை என்பதையும், எந்த சேட்டலைட் சேனலுமே இதை நியூஸாக மாற்றவில்லை என்பதற்குமான விடைதான் இப்ப நான் பட்டியல் போட்டு சொன்னேன். சிபிஐயும் எடப்பாடி பழனிசாமி அரசையும் அதற்கு உத்தரவிட்ட இதை செய்வதற்காக தூண்டிய பாஜகவையும் நீதிபதிகள் செருப்பால் அடித்திருக்கிறார்கள். கோர்ட்டு காரி துப்பி இருக்கிறது. இந்த வழக்கை சிபிஐ இந்த லட்சணத்தில் அணுகி இருக்கிறது, அதற்கு உள்நோக்கம் இருக்கிறதுங்கிற அளவுக்கு நீதிமன்றம் ஹைகோர்ட் சொல்லுதுன்னா அதை நியூஸ் ஆக்குனா யார் யாருக்கெல்லாம் ஆபத்து பாருங்க. இவர்களுக்கு படியளக்கக்கூடிய முதலாளிகள் அத்தனை பேத்துக்கும் ஆபத்து என்பதால் இவர்கள் யாருமே இதை கவர் செய்யல. ஐயா பாதரச பழனிசாமிக்கு பிரச்சனை உடனே இவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுது, உடனே துடிச்சிடுறாங்க. ஆனியன் ரோஸ்ட் இன்று ஹைகோர்ட்டை ரோஸ்ட் செய்யுமா? இந்த விவாதத்தை படிச்சதுக்கு பிறகு ஹைகோர்ட்டை ரோஸ்ட் பண்ணணும். ஹைகோர்ட் தான்டா ரோஸ்ட் பண்ணிருக்கு. இந்த விஷயத்தில் இருக்கும் அதிகாரிகளை காப்பது யார் என்று பேசுவார்களா? வழக்கை சிபிஐ நடத்தி கொண்டிருக்கிறது, அதிகாரிகளை சிபிஐ பாதுகாக்கிறது. ஒண்ணு, நீ வந்து செய்தியை முழுசா படிக்கல, உனக்கு வாகா வந்து திமுகவை நொட்டுவதற்கு ஒரு நியூஸ் கார்டு கிடைச்சிருச்சுங்கிற காரணத்துக்காக கிளப்பிட்டு வந்துட்ட, அப்படிதான் இதை பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, இப்பதான் நம்ம உண்மையை சொல்லிட்டோமே, செய்தித்தாள் இந்து நாளிதழ் இருக்கு, எடுத்து வேணாலும் படிச்சுக்கோ. இப்பவாவது நீ சிபிஐயும் பாஜகவையும் அதிமுகவையும் திட்டுவியா? போய் எடப்பாடி அதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. எனக்கு இந்த கேள்வி கேட்டோன்னே எனக்கு இந்த விவரத்தை எல்லாம் அதுக்கப்புறம் தான் நான் முழுமையா படிச்சேன். இந்த நியூஸ் கார்டை வைத்து எதற்கு அடிக்கிறாங்க எனக்கு நிஜமாவே புரியல. எந்த வழக்கை யார் முடித்து வைத்தார்கள்? துப்பாக்கிச்சூடு வழக்கு சிபிஐயிடம் இருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்து அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் கோர்ட்டும் சிபிஐக்கு சொல்லக்கூடிய செய்தி. அதிமுகவை காப்பாற்ற மாநடராசன் பிஸ்கட் பொறுக்கி இயக்கங்கள் எடுக்கக்கூடிய இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, இது கொலை செய்தவன் அகர்வால், வேதாந்தா நிறுவனம், செத்தவர்கள் தியாகிகள், செத்தவர்களுக்கு நினைவேந்தல், கொன்ன அகர்வாலுக்கு கண்டனம் அப்படின்னு சிம்பிளா இந்த விவகாரத்தை அனில் அகர்வால் அண்டு தியாகிகள்னு முடித்து விடுவது. ஏங்க, அகர்வால் ஒரு பார்ப்பன தொழிலதிபர், இந்தியால கூட இல்ல, இங்க லண்டன்ல இருந்து இயங்கிட்டு இருக்கான். அவன் தன்னுடைய கம்பெனிக்கு விரோதமான போராட்டக்காரர்களை கொல்ல வேண்டும் என்று விரும்பினால் கூட அவனுடைய தனிப்பட்ட நலன் சார்ந்த ஒரு முடிவு. இங்கு தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியல் இயக்கம் நடத்துவதாக சொல்லுபவர்களுக்கோ கோபம் யார் மீது வர வேண்டும்? மக்கள் வாக்களி வென்றது அதிமுக. அந்த அதிமுகவுடைய முதலமைச்சர் பதவியை ஏலம் எடுத்தது எடப்பாடி பழனிசாமி. அந்த 4 ஆண்டு காலமும் மக்களுடைய மேண்டேட்டின் அடிப்படையில் அந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறது. அது அதற்கு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். போலீஸ் துறைக்கு அவர் மந்திரி. அதுல ஸ்டெர்லைட் ஆலை வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது, ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் போராட்டங்கள் எல்லாமே நடந்தாலும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய், அதுக்கப்புறம் கிரீன் ட்ரிபியூனல் வரைக்கும் போய், எல்லாம் போய் கியூரேட்டிவ் பெட்டிஷன், ரெவியூ பெட்டிஷன் எல்லாவற்றிலையும் வென்று அவன் வந்து இதுக்கு மேலே வந்து நீதித்துறை நாடுவதற்கு வழியே இல்லைங்கிற சூழலை உருவாக்குனதுக்கப்புறம் 10 ஆண்டு காலம் வந்து நடத்திட்டு தான் இருந்தான். அப்பெல்லாம் அதுக்கப்புறம் மக்கள் போராடி ஓய்ந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கப்புறம் யூனிட் 2க்கு வந்து ஒரு 336 ஏக்கர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. புதுசா ஒரு சாட்டு போடலாம், 2வது சாட்டு போடுன்னு சொல்லி 336 ஏக்கர் கொடுக்கும்போது தான் அது வரைக்கும் அமைதியாக இருந்த தூத்துக்குடி மக்கள் ரொம்ப வந்து ஏண்டா இதுக்கு மேலே எங்களுக்கு பொறுமையே இல்லடாங்கிற மாதிரி வந்து இதை மூடாமல் ஓய மாட்டோங்கிற அளவுக்கு போராட்டத்துக்கு உள்ளே வந்ததுக்கான காரணமே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் 2ஆம் அலகு துவங்கலாங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து நில ஆர்ஜிதம் பண்ணி கொடுத்த 336 ஏக்கர். அதில் எவ்வளோ ஏத்தம் பாருங்களேன். இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டு வழக்கை ஏதோ அதிகாரிகள் திட்டமிட்டு அவர்கள் முடிவெடுத்து 13 பேரை துள்ள துடிக்க சுட்டு கொன்று விட்டார்கள் என்று கொண்டு போவதே ஒரு விசமத்தனமான போராட்டக்காரர்களுக்கும் போலீஸுக்குமான மோதல்ங்கிற மாதிரி வாக்கிய வர. தூத்துக்குடியில வேலை செய்யற போலீஸ்காரனுக்கும் தூத்துக்குடியில வாழக்கூடிய மக்களுக்கும் என்ன வாக்கிய தகராறா? என்ன காரணத்துக்காக அப்படி சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் யாருமே முன்னாடி வழக்கு கிடையாது. அவர்கள் எதுவும் வந்து பட்டியல் ஹிஸ்டரி சீட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர்கள் வந்து பொதுமக்கள், அவ்வளவுதான். ஒருத்தருக்கு மட்டும் தான் ஒரு அரசியல் அமைப்புள்ள தொடர்பு இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். மாஞ்சோலை விவகாரத்தை எடுத்துங்க. மாஞ்சோலை தாமிரபரணியில் மக்கள் விழுந்து இறந்த கேஸை எடுத்துங்க. அது பாம்பே பர்மா கார்பரேஷன் கம்பெனி ஊதியோர் கொடுக்கலின்னு அந்த கம்பெனியுடைய தொழிலாளர்களும் அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவான புதிய தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் போராட்டத்தில் ஈடுபடுது. தொழிலாளர்களோடு சேர்ந்து இந்த கட்சிக்காரங்கள் சேர்ந்து
கலெக்டர் ஆபீஸை முற்றுகையிடறோம்னு டிஆர்டிஏல இருந்து கலெக்டர் ஆபீஸ் நோக்கி உள்ள நுழையும் இதே சினாரியோ நல்லா பாத்துக்கங்க, இதே சினாரியோ. இதே மாதிரி ஒரு கலெக்டர் ஆபீஸை முற்றுகையிடுகிறார்கள். கலெக்டர் தலைவர்களை மட்டும் சந்திக்க அனுமதி கொடுக்கிறார். நாங்க தலைவர்கள் மட்டும் சந்திக்க மாட்டோம், இத்தனை கூட்டமும் தான் நாங்க வந்து சேம்பரை முற்றுகையிடுவோம் அப்படின்ட்டு போறாங்க. போலீஸுக்கும் அப்ப அந்த இதுல வந்து மன்சூர் அலிகான்லாம் இருக்காரு. அப்புறம் அவர் என்ன செஞ்சாரு, அதுக்கப்புறம் செஞ்சதை இன்னொரு படத்துல விஜயகாந்த் படத்திலேயே சொன்னார், குட்டி சைஸா இருக்குன்னு எட்டி பிடிச்சேன் அப்படின்னு ஒரு படத்துல டைலாக்கா வேற வச்சார். இதெல்லாம் நடந்து போலீஸுக்கும் இந்த கட்சிகளுக்குமான தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அங்கு போலீஸ் இந்த கூட்டத்தை கலைக்க நடந்த தடியடியில் அந்த கலெக்டர் ஆபீஸை ஒட்டி இருக்கக்கூடிய தாமிரபரணிக்குள் நீச்சல் தெரிந்தவர்கள் குதிக்க, நீச்சல் தெரியாதவர்களும் அடிக்கு தப்பி குதித்து இறந்து விட்டார்கள். இது நடந்தது. போலீஸ் அந்த பக்கம் 6 இருக்கும் போது இப்படி ஒரு தடியடியை நடத்தினால் ஸ்டாம்பேட் ஆகி இப்படி ஒரு மரணம் நடக்கும்னு அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் யார் வந்து இதுக்கு உத்தரவிட்டார்களோ அவர்களுக்கு ஒரு மாவட்ட எஸ்பி வந்து ராஜேந்திரன் இன்றைக்கு இருக்கிற மாதிரி லைவ்ல பார்த்துட்டு எல்லாரும் பார்க்கறதுக்கான அதிகாரிகள் சொல்லுவதும் கலெக்டர் சொல்லுவதும் தான் சென்னைக்கு வரக்கூடிய தகவல். அன்றைக்கு அவர்கள் முடிவெடுத்தார்கள். முடிவெடுத்த அதிகாரி அதிமுகவுக்கு மிகவும் நெருக்கமான ராஜேந்திரன். அன்றைக்கு திருநெல்வேலியுடைய கமிஷனர் இங்க முடிச்சுட்டு போறாரு, கும்பகோணத்துல மகாமகத்தை முடிச்சுட்டு அங்க போறாரு. இன்றைக்கு வரைக்கும் மாஞ்சோலை, அதாவது இப்படி ஒரு கொலை நடக்கிறது, இப்படி ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து நடக்கிறது, மக்கள் இத்தனை பேர் இறந்து போகிறார்கள், போராட்டத்துக்கு வந்த மக்கள் இறந்து போகிறார்கள், ஆட்டோமேட்டிக்கா அரசை நோக்கி தான் கைகள் நீளும், அதனுடைய பொறுப்பு வரும். அதை நான் சொல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எத்தனை பேர் சஸ்பெண்ட் ஆனாங்க, அதற்கு பொறுப்பான அதிகாரி இந்த ஐபிஎஸ் அதிகாரின்னு யாராவது பேசி நம்ம பார்த்திருக்கோமா? அது என்ன டிஜிபி வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒட்டுமொத்த காவல்துறையும் கையில் வச்சு ஆட்சி பண்ணிட்டு போனாரு. அது வரைக்கும் அவனாவது பேசுனீங்களா? அதிமுக ஆட்சி வந்தால் மட்டும் அவருக்கு மிக உயர்ந்த பதவிகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் யாருமே பேசினதே இல்லை. அந்த விவகாரத்தில் ஆட்சியில் இருந்தது திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அந்த அளவுகோல் ஏன் அதிமுகவுக்கு வர மாட்டேங்குது? மக்களை 13 பேரை துடிக்க சுட வேண்டும்ங்கிற முடிவை போலீஸ் அதிகாரியா எடுப்பான். அதான் லைவ்ல இந்தியாவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அட இது ஒரு மணி நேரத்திலயோ 2 மணி நேரத்திலயோ போலீஸ்காரர்கள் வந்து டென்ஷன் ஆகி சுட்டது கிடையாது. 24 மணி நேரத்துக்கு மேல, இன்னும் சொல்ல போனால் பிரச்சனை உச்சத்துக்கு போய் மறுநாள் காலையில தூங்கி எந்திரிச்சு துப்பாக்கி தூக்கிட்டு போய் மறுபடியும் சுட்டாங்க. அடுத்த நாள் தமிழ்நாடு அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ஜிஹெச்ல இருக்கும்போது லைவ் போயிட்டு இருக்குங்க. லைவ்ல துப்பாக்கி சவுண்ட் கேக்குது. அடுத்த நாளும் அப்படின்னா அதனுடைய உத்தரவுகள் என்பது AK-74 வச்சிருந்த ஒரு செங்கோட்டையில பார்டர் புரோட்டா சாப்பிட்டு போட்டோ வந்து ஏங்க இப்படி தலைமையிலிருந்து நாட்டை ஆளக்கூடிய போலீஸ் துறை மந்திரியுடைய உத்தரவின் பேரில் நடக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி சூட்டுக்கு அந்த கட்சியையும் அதற்கு பொறுப்பான எடப்பாடி பழனிசாமியும் அவர் யாருக்கு அடிமையாக இருந்து இந்த வேலையெல்லாம் செய்தாரோ அந்த பாஜகவையும் அப்படியே விட்டுட்டு இதையெல்லாம் ஒரு 10 அதிகாரிகள் பண்ணிட்டாங்க. என்ன ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் மேல கேஸை போட்டு முடிக்க பாக்குறீங்களா? கோர்ட் சொல்லுவதே ஒரு இன்ஸ்பெக்டர் மேல ஏன் போட்டிருக்கேங்கிறது தான். ஏன்னா இந்த வழக்கு முடியும் போது அட்லீஸ்ட் இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளாவது செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சிருவாங்கன்னு வச்சுக்குவோம். அனுபவிக்கிறாங்களோ இல்லையோ, அது சிபிஐ எந்த லட்சணத்துல இந்த வழக்கு அணுகுது அப்படிங்கறத பொறுத்து. அதுல ஒன்னு சிபிஐயுடைய முகமூடி கிளியும், அதை சரியாக அணுகாவிட்டால் கோர்ட்டுடைய முகமூடி கிளியும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்கெல்லாம் சூத்திரதாரிகளான யாருக்காக இந்த கொலைகளை செய்தார்களோ, இப்ப இதேதான இது கொடநாடு கொலை வழக்குலையும் நடக்குது. நீங்க எப்படி புடிச்சு பாத்தீங்கன்னாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே இருக்கக்கூடிய சில ஒன்றிய செயலாளர்களும் இந்த எடுபடி வேலைகளை பார்த்தவர்கள் தான் இந்த வழக்குடைய இறுதியில நேரடியாக சம்பந்தப்படுவார்கள். எண்ட் ஆஃப் தி டே எடப்பாடி பழனிசாமி நான் இவங்க கிட்ட எல்லாம் போனே பேசலையே, இவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, இந்த மூஞ்சியை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லையேன்னு முடிச்சுட்டு போயிடுவார். ஆனால் யாருக்காக அதை செய்தார்கள்? ஜெயலலிதாவுடைய கோடைகால தலைமைச் செயலகத்துக்குள் நுழைந்து கொலை செய்து கொள்ளையடிக்கும் அளவுக்கு தைரியம் வருகிறது என்றால் அந்த கொள்ளை யாருக்கு தேவை? ஆட்சி காலம் அது, யாருடைய ஆட்சி காலம் இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியுது இல்ல. அப்போ ஸ்டெர்லைட் போராட்டம், அதை தொடர்ந்து நடந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடுகளுக்கு அரசியல் பேசும்போதாவது, அதாவது கோர்ட்டு நிர்வாகம் எல்லாம் அதிகாரிகளை நோக்கி தான் கை காட்டும், அதற்கான நடவடிக்கையை தான் கேட்கும், அதை நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆனா அரசியல் இயக்கம் நடத்துவோம், மக்களை அரசியல் மயப்படுத்துவோம்னு சொல்லக்கூடிய ஆட்களாவது இதில் உண்மை குற்றவாளிகள் யார்? உண்மை குற்றவாளிகள்னு கோர்ட்டு கேட்கும் குரல் வேறு, அரசியல்ல பேசக்கூடிய குரல் வேறு. எடப்பாடி பழனிசாமிக்கான தண்டனை என்பது 2021 தேர்தலில் அந்த பகுதியில் ஓட்டு போட்டு அதிமுகவை முற்றாக நிராகரித்ததோடு முடிந்து போயிருச்சா? அப்படிதானே நீங்க பாக்குறீங்க? முகத்தை மூடிக்கொண்டு பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு வேன்ல வந்து ஒரு 5-6 வேன்களில் வந்து இறங்கிய ஒரு கும்பல் முதல்ல வந்து கலெக்டர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவிகளை உடைக்குது, கலெக்டர் அலுவலகத்தை அடித்து நொறுக்குது. அந்த கும்பலுக்கும் கைலி சட்டையுமா
டவுசர் சட்டையுமா பேண்ட் சட்டையுமா எளிய மக்களுடைய உடைகளோட இருந்த கும்பலுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறது இதே சன் டிவி கார் எடுத்துட்டு வரீங்கல்ல, அதே சன் டிவி லைவ்லேயே நம்ம பார்த்தோம். யார் வந்து அடிச்சாங்கிறதோ உடைச்சாங்களோ அவங்கள்ட்ட இருந்த ஒழுங்கும் இவர்கள் மத்தியில் இருந்த ஒழுங்கற்ற தன்மையும் பொதுமக்கள்கிட்ட இருந்த ஒழுங்கற்ற தன்மையும் வந்து நம்ம லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கு கக்கன் ஹோம் மினிஸ்டரா இருந்தப்ப சொல்லுவாங்க துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது மக்களை நோக்கின. அதற்கு பிறகு அதாவது ஒரு சாதி கலவரம் பண்ணக்கூடிய இடங்கள்ல துப்பாக்கி சூடு நடத்துறதெல்லாம் விட்டுரும். பொதுமக்கள் ஒரு நியாயமான கோரிக்கைக்காக அமைதி எம்ஜிஆர் சுட்டாரு, விவசாயிகள் போராட்டத்தப்ப எம்ஜிஆர் சுட்டாரு. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு 3-4 சம்பவங்கள் தான் இது மாதிரி போராட்டக்காரர்களை நோக்கி துப்பாக்கி நீட்டி சுடுவது, அதில் 10-20 இளவு விழுவதெல்லாம் ரேரஸ்ட் ஆஃப் ரேர். அதனாலதான் கோர்ட் சொல்லுது இப்படி ஒரு இதயமற்ற படுவாதக செயல் இனி நடக்காமல் பார்த்துக் கொள்வோம்னு சொல்லுது. இப்போ இந்த வழக்கில் இதில் எடப்பாடியை காப்பாற்றுவதற்கு நீங்க இல்லாத கதையெல்லாம் சொல்லி அது வேறு பக்கம் திருப்புற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களை அவனை அந்த அளவை விட உங்களை பார்த்தா தான் பயமா இருக்கு. உண்மைதான். ஸ்டெர்லைட் விவகாரம் நடக்கும் போதெல்லாம் 4 கேள்வியில எடப்பாடியை மடக்கிடலாங்க. இந்த விஷயத்துல வந்து நீ எதுக்கு நீ டிவியை பார்த்து தெரிஞ்சுட்டா, நீ தானே காவல்துறை மந்திரி, உன்னை கேட்காம சுட்டுருப்பாங்களா, உனக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து நோட் வைக்காமல் இருந்திருப்பாங்களா, 1 லட்சம் பேர் கூடி வந்து ஒரு கலெக்டர் அலுவலகத்தை நோக்கி போறாங்கன்னு சொல்லலாம், அது எவ்வளவு பெரிய இஷ்யூ உனக்கு தெரியாம போச்சான்னு சொல்லி 4 கேள்வி கேட்டு எடப்பாடியை மடக்கிடலாம். இவங்க வந்து கூட இருந்தே வந்து வினை விதைக்கிற மாதிரி நீ பண்ணுவியான்னு எடப்பாடியை காப்பாற்றுற வேலையில் இருக்கா பார்த்தீங்களா. இவங்க தான் வந்து எடப்பாடியோட டேஞ்சர். தினசரி எடப்பாடி பழனிசாமியை பார்த்து ஸ்டெர்லைட்டில் சுட்டுக் கொன்றாயேன்னு நீ கேட்க சொல்லல. ஆனா எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கை பற்றி வாய்கிளிய நாடனம் ஆடும்போது நீ கேட்கணும்ல. தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர்கள் இது மாதிரி சொந்த மக்களை 13 பேர்த்த சுட்டு கொள்ளு தேடி தேடி வேட்டையாடுங்கிற வேலையெல்லாம் பண்ணுனா அதுக்கு பேர் தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதா? நீ எல்லாம் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசலாமான்னு நான் கேட்க வேணாம். இவர்கள் ஒரு நாளாவது கேட்டிருப்பார்களா? இல்ல முந்தா நாள் அறிக்கை விடுறாரு சட்ட ஒழுங்கு சரியில்லை, கடைசியில கொலை பண்ண யாருன்னு பார்த்தா அவன் கட்சிக்காரனே கொலை பண்ணிருக்கான். கடலூர்ல ஒரு கொலை நடக்குதுன்னு ஒரு கொலைங்கிறாரு, கடைசியில பார்த்தா கொண்டவன் யாருன்னு பார்த்தா அவங்க கட்சிக்காரனா இருக்கான். இந்த எடப்பாடி மீது இவர்களுக்கு கோபம் இல்லை. அதிகாரிகளை சிபிஐ காப்பாற்றுவதால் சிபிஐ மீதோ பாஜக மீதோ இவர்களுக்கு கோபம் இல்லை. ஆனால் அரை செய்தியை அதுவும் திரித்து போடப்படக்கூடிய ஒரு நியூஸ் கார்டை வைத்து திமுகவை நொட்டை சொல்ல மட்டும் உங்களுக்கு வாய் வருகிறது என்றால் இதற்கு பெயர் இயக்க அரசியலா பிணந்தினி வேலையா? கேட்பனா கேட்க மாட்டேனா? திமுக ஒரு வேளை நடவடிக்கையே எடுக்கலினே வச்சுக்குங்க, இது சிபிஐ கிட்ட இருக்கு. அதை விட்டுட்டு திமுக இந்த அருணா ஜெகதீசன் ஆணைய இதன் அடிப்படையில் இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கையே எடுக்கலன்னு கூட வச்சுக்கோ, அதுக்காக நீ திட்டேனே வச்சுக்கோ. ஆனா நீ எப்ப சுட்டுக்கொள்ள சொன்ன எடப்பாடியை திட்டுவ? எப்பதான்டா திட்டுவ? இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி இவங்க கேள்வி கேட்கும் போது போஸ்டர்ல கூட அதிமுக பேர் இல்லைங்க. அதுதாங்க ரொம்ப கொடூரமான விஷயம். எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததுன்னு பதிவு பண்ணணுமா இல்லையா? இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு என்னவோ எடப்பாடி நடத்தி இருக்கலாம், அதில் எடப்பாடிக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா அவரே டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுட்டார். இந்த அனில் அகர்வால்ங்கிறவர் டெல்லியில சொல்லி நேரடியா சுட்டுட்டாங்க. போலீஸுக்கும் எடப்பாடிக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ இதில் குற்றவாளிகள் யாருன்னா அனில் அகர்வாலும் இந்த சுட்ட அதிகாரி இருக்காங்கல்ல அவங்க மேல இன்னும் நடவடிக்கை எடுக்காத திமுகவும் தான். இதுக்கு வந்து அப்ப ஆட்சியிலேயே இல்லைனாலும் கூட திமுக தான் பொறுப்புன்னு வச்சுக்கோங்களேன். இலங்கை போருக்கு இதுக்கு பேரு இயக்க அரசியல். இலங்கை போருக்கு இன்னைக்கு வரைக்கும் திமுக தலையில தான் எழுதிட்டு இருக்காங்க. அப்ப இதையும் தான் இப்படிதான் பண்ணுவாங்க. தேன் நெல்லி சுவை வேற ஒண்ணும் இல்லை. வீரலட்சுமி அக்காவுடைய பேட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த தொடத்தண்டியை பிடிச்சிட்டாங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏண்டா உன்னை எதிர்த்து பேசுனா தொடத்தண்டி கிடத்தண்டின்னு பேசுவியா? என்னைய பேசுனதும் இல்லாம உன் சொந்த கட்சி பொம்பளையவே வந்து மசுறு பிசுறுன்னு எல்லாம் பேசுற, நீ எல்லாம் ஒரு ஆளா? காளியம்மாளுக்கும் சேர்த்து நீதி. காளியம்மாளுக்கு அதுதானே ஒரு நியாயத்துக்காக அறத்தின்பால் இருக்கக்கூடிய அக்கா வந்து கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிருச்சு. என்ன விட்டுருங்க, நான் எல்லாம் 17 வயசுல இருந்து கேஸ் பார்த்திருக்கேன். ஒரிஜினல் பெண்ணியம்னா இதான்டா. மிரட்டெல்லாம் எங்கிட்ட வேணாம். நான் போன் பண்ணி மிரட்டுறது, ஆள் விட்டு அனானிமஸ் கால் அடிச்சு போட்டுருவேங்கிறது எங்க கொலை பண்ணு பார்ப்போம். எல்லாத்துக்கும் வாய்க்கரிசி போட்டுட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கேன். முதல்ல நிறுத்து. நீ வந்து எதுக்கு இப்படி உன் அல்லக்கை கூட வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருக்க? உனக்கு தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், நீ ஆம்பளையாக இருந்தால், அதுதான் மிக முக்கியமான கேள்வி. சீமானுடைய அஸ்திவாரத்தையே அசைச்சு பாக்குற கேள்வி. என்கிட்ட வந்து இந்த தொடத்தண்டி இருப்பாளா, இந்த மயிர் சைஸ் இருப்பாளா அப்படின்னா பாக்ஸிங் கூப்பிட்டாருல. நீ ஆம்பளையா இருந்தா பாக்ஸிங்க்கு வந்திருக்கணும். நீ இப்ப ஆடியோல வந்து பதட்டத்துல என் தொடத்தண்டி இருப்பாளா, என் அந்த சைஸ் இருப்பா, இது சைஸ் இருப்பா, உன் வீட்டுல உன் ஆத்தாலும் உன் பொண்டாட்டியும் பொம்பளை தானே. அதே கட்சியில, அதே நாம் தமிழர் கட்சியில ஒரு பொண்ணு இருக்கு பாருங்க, காளியம்மா, எங்க அப்படியே கூவிட்டு இருந்துச்சு. அந்த கட்சி தான் வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போது தமிழர்களுக்கு அதான் பாதுகாப்பு, பெண்களுக்கு இதான் பாதுகாப்புன்னு அந்த பொண்ணையே வந்து இது மயிறு பிசுறு மசுறுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா என்ன வடிவேல் காமெடி போல எல்லா இடத்துல பேசினுச்சு. இப்ப யாரு வடிவேல் ஆனாங்க?
அந்த கட்சியிலேயே பாடுபட்ட பெண்களுக்கே வந்து மரியாதை கிடையாது. அந்த பிசுற தூக்கு, அந்த இதுவ மயிர தூக்கு, இதெல்லாம் ஒரு பேச்சா? தலைமைக்கான பண்பு இருக்கா முதல்ல சீமானுக்கு? நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, நான் தொடர்ந்து நான் காவல்துறை அலுவலகத்திலே நான் சொல்றேன், எனக்கெல்லாம் பயம் கிடையாது. நான் தூக்கி உள்ள வச்சாலும் நான் 17 வயசுல சிறைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். நான் மேல காமிக்கிறவேன். ஏதாவது நல்ல மீச வச்சு ஆம்பளைங்க அவனா இருந்தானா வந்து போட்டு தள்ளு. வந்து நாங்க வந்து என் பொண்ணு இந்த கழனிக்கு போனா மண்ணை வெட்டுற வம்சத்துல வந்துவேன், என் பொண்ணை தொட்டினா தலையை வெட்டுற வம்சத்துல வந்துவேன். சும்மா வந்து இந்த போன்ல வந்து படுகொலை செஞ்சிருவேன், அறுத்து போட்டுருவேன், நரம்பு அறுத்து போட்டுருவேன், தொட தாண்டி இருப்பாளா அப்படின்னு ஆளை வச்சு இந்த மிரட்டுற வெள்ளா வச்சீங்கன்னா நான் சொல்றேன், நாங்களா வேற மாதிரி. அப்புறம் நாங்க வேற மாதிரி நாங்க எதனா பண்ணா கேஸ் வேணா நாங்க வேணா பாத்து போனாங்க. என் மேல நிறைய கேஸ் இருக்குது, எல்லாம் போராட்ட வழக்கு தான் இருக்கு. இதுல 10வது கேஸா நாங்க வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். நாங்க சும்மா இந்த மிரட்டல் ஊட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்க கூடாது. பலரும் ஞாபகத்துக்கு கொண்டு வரக்கூடிய கேள்வி, நீ ஆம்பளையாக இருந்தால் நான் உன்னைய பாக்ஸிங் கூப்பிட்டேன், எங்க மாமா பாக்ஸர், என் வீட்டுக்காரரோட நீ சண்டைக்கு வரணும்னு நான் நாள் குறிச்சேன், இடம் குறிச்சேன். பொங்கலுக்கு அதுவும் மக்கள்லாம் லீவ்ல இருக்கிற நாள்ல அதை பார்க்கட்டும். அந்த பக்கம் ஜல்லிக்கட்டுனா இந்த பக்கம் இந்த இது என்னது ரோசமான ஆங்கில குத்து சண்டை, நீ வரணுமா வேண்டாமா? வந்தையா? அவரு பாக்ஸரு, நீ வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கு, போக மாட்டேங்கிறாரு. இவருக்கு கராத்தே தான் தெரியும். பாக்ஸிங் வராத உனக்கு இந்த பன்னாட்டு எல்லாம் எதற்கு அப்படிங்கிற பேசுவதற்கு தொடத்தண்டி நீ பேசலாமா? கரெக்ட் தான். நார கிளி மானரோசம் முழுக்கிறவனா இருந்தா தும்பப்பூல தூக்க இருந்தா அத்தைக்கு மீசை முளைத்தாள்ங்கிற மாதிரி. என்ன லேட்டா வந்தாலும் அக்கா ஹாட்டா வந்து இந்த கேள்வியை பதிவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வீடியோ இந்த ஆடியோலாம் ஏன் வராமல் இருக்கு? ஒரு 4 நாளா லீவ் விட்டாங்க, அவங்களுக்கே போற வச்சு விட்டாங்க போல. இத்தனை நாள் வாய் பேசுனே இல்ல, இப்ப பேசு. வீரலட்சுமிக்கு பதில் சொல்லு. நீ வந்து பெங்களூர்காரியை தான் நீ தனியா பாத்துக்கிறேன், பேசிக்கிறேன், முடிச்சுக்கிறேங்கிற. வீரலட்சுமி அக்கா வந்துருச்சு, அது கேட்கிற கேள்விக்கு பதில் சொல். ஆம்பளையாக இருந்தால், ஆண்மை இருந்தால் பதில் சொல், இல்லாட்டினா ஆஸ்பத்திரிக்கு போடா. நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்